ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிஓசி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ரெஸ்ட் மேக்ஸ் சீரிஸ் எபிசோட் 7 தான் கைஸ் பார்க்குறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே கைஸ், போன வீடியோவில் வந்து யூனிகான் லெவல் 3க்கு போட்டதோட போன வீடியோ ஸ்டாப் பண்ணியிருப்போம். இன்றைக்கி அதோட கண்டென்ட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்வீப்பர் வந்து கம்ப்ளீட் ஆகி வந்துடுச்சு. ஒரு பில்டரு அவனுக்கு லூட்டுன்னு பார்த்தா சுத்தமாக கோல்டே இல்லை. சரி ரைட்டுன்னு அவனை அப்படியே தூங்க போட்டாச்சு கைஸ். அவனை தூங்க போட்டுட்டு சரி சுற்றி பார்த்தா அப்படியும் வேறு ஏதாச்சும் லூட்டு எங்கேயும் கிடைக்குமா அப்படின்ட்டு சுத்தமாக கிடைக்கல. அப்படியே அவன் தூங்க போட்டுருக்கும் போது அடுத்தது டார்க் பேரக்ஸ் வேறு வந்துருச்சு. அதுக்கப்புறம் யூனிகான் வேறு லெவல் 3 அதுவும் அன்லாக் ஆயிடுச்சு. பெட் ஹவுஸும் சரி 2 பில்டர் வந்து தொலைச்சிட்டாங்க. அதுக்கு லூட்டுன்னு இப்போவும் லூட்டு பார்த்தா நான் அடிக்கவே இல்லை. சரி ரைட்டுன்னு 2 பில்டரும் தூங்க போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் லூட் அடிச்சுட்டு வந்தேன் ஒரு 90ஸ்க்கு. அதுக்கப்புறம் இன்ஃப்ரண்ட்டை வர அப்கிரேடை தட்டி விட்டுட்டு இன்னொரு பில்டர் தான். அவனுக்கு என்னென்ன பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி பெட் ஹவுஸில் வந்து என்ன பண்ணோம்னா நம்மளோட லெஸியை வந்து லெவல் 4க்காக அப்கிரேடை தட்டி விட்டாங்க. தட்டி விட்டுட்டு அடுத்து வர ஒரு பில்டர் தான். அடுத்து இன்னொரு பில்டர் வர அப்படியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஹேமர் வேறு கிடச்சிச்சு. ஹேமர் ஆஃப் ஃபைட்டிங்கு அதை வேறு யூஸ் பண்ணணும். அது வந்து ஸ்டோரேஜில் வர ஒரு ஹேமர் ஆஃப் ஃபைட்டிங் இருந்தா சரிட்டு என்ன பிளான்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அதை அப்படியே ஓடமாக இருக்கட்டும்னு நம்ம குயினை வந்து லெவல் 50வது லெவலுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிங்கை வந்து லெவல் 33க்காக அப்கிரேட் தட்டி விட்டோம். தட்டி விட்டுட்டு கிளம்பியாச்சு கைஸ். சரி ஓகே கைஸ், லெபார்ட்ரி வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போயிட்டு அந்த ஹேமர் நம்மள்ட்ட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஹேமர் இருந்துச்சுல, அதை நான் ஒரே ஹேமரை மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கான டைம் வந்துடுச்சு. அப்படி பார்க்கக்குள்ள இவன் ஹாகரேட்டர் மட்டும் ஒரு லெவலில் வந்து போட்டோம்னா மேக்ஸ்ன்ட்டு ஹாகரேட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹீலர்ஸ் தாங்க ஹீலர்ஸை போட்டுட்டு நான் வந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டு ஹீலர்ஸை போட்டுட்டாங்க. சரி ஓகே கைஸ், எல்லாத்துக்கும் வேலை கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து எல்லா பில்டர்லாம் ஏதாவது ஃப்ரீயாக இருப்போ நான் வந்து சந்திக்கிறேன். சரி ஓகே கைஸ், ஒரு பில்டர் ஃப்ரீ ஆகிட்டான். இன்ஃப்ரண்ட் அவரை கட்டி முடிச்சுட்டு அவனுக்கு லூட்டுன்னு பார்க்குறக்குள்ள சுத்தமாக லூட்டே இல்லை. லூட்டுன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தேன். அப்புறம் வந்து இந்த கோல்டு ரெசீவனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரெஷரியில் பார்த்தோம் கொஞ்சம் லூட் இருந்துச்சு. அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பேஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு பார்த்தேன் கைஸ். பார்த்தக்குள்ளே இந்த இன்ஃப்ரண்ட் டவர்லாம் முடிஞ்சதுனால எக்ஸ்போ இருந்துச்சு. சரின்னு எக்ஸ்போவை கட்டி விட்டாச்சு கைஸ். சரி ஓகே கைஸ், இப்போ வந்து பெட் ஹவுஸ் வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. லெஸி வந்து அன்லாக் ஆகி வந்துருச்சு. இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு 53K டார்க்கு இருக்குது. அதை வச்சு ஏதாவது பண்ண போகிறோமான்னு பார்த்தா உள்ளே போனால் தான் தெரியும். சரி ஓகே, இல்லை கைஸ் எதுவும் இப்போதைக்கு போட வேணாம். பிகாஸ் பார்பியரன் கிங் வேறு ஒன் டேயில் வரான். என்ன பண்ணலாம், கிங்கு ஒன் டேயில் வரான். அடுத்து வந்து ஒரு 2 நாளில் ஒரு இது வருது, ஒரு பில்டிங் வருது. சரி ஓகே கைஸ், பிளாக் ஸ்மித்தில் பார்த்தீங்கன்னா 17,000 ஷைனி, அதுக்கப்புறம் ஸ்டாரி 122 சேர்ந்துருச்சு. எல்லாத்தையும் கொஞ்சம் கரைச்சிருவோம் எல்லாத்தையும் அப்படின்ட்டு பார்க்கக்குள்ள நம்மளோட எலக்ட்ரோப்ஸ் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவோன்ட்டு பார்த்துட்ருக்கேன். எலக்ட்ரோ பூச்சா வேறு ஏதாவதுமா, ஃபயர் பால், இது இன்னும் ஹீரோஸ்லாம் நம்ம லெவலப் பண்ணணும். அப்படி பார்க்கக்குள்ள எலக்ட்ரோ பிடிச்சா போட்டுருவோம் கைஸ். தட்டுன்னு இருக்கிற எல்லாத்தையுமே தட்டி விட்ருவோம். டக்குன்னு கண்ணை மூடிட்டு 5 6 7 8 9 10 11 12 13 14. ஓஹோ, அடுத்து வந்து ஷைனி மட்டும் இல்லை. சரி ஓகே கைஸ், 14 லெவல் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து பெட் ஹவுஸில் வந்து என்ன போடலாம், மைட்டியாக்க வந்து லெவல் 3க்காக போட்டுருங்க. சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னா இந்த பிளாக் ஸ்மித்தில் வந்து 14th லெவலில் இருக்கிற எலக்ட்ரா புக்ஸ் வந்து லெவல் 15க்காக அப்கிரேட் தட்டி விட்றோம் கைஸ். 2400 சேர்த்தாச்சு. லெவல் 15க்காக அப்கிரேட் தட்டி வச்சு அடுத்து வந்து பில்டரு ஃப்ரீயாக வரப்போ
நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் கைஸ். சரி ஓகே கைஸ், பில்டர் வந்து கிங்கு வந்து கட்டி முடிச்சுட்டு 32 லெவலில் வந்துட்டாங்க கைஸ். அதுக்கப்புறம் ரிசர்ச் வர வந்துடுச்சு. லேபு லேபில் பெட் ஹவுஸ் வந்துடுச்சு. சரி ஓகே கைஸ், அதுக்கான இது வந்து ஒரு லெவல் ஒரு பில்டர் வந்திருக்கானா, அவனுக்கு வந்து ஏதாவது பார்ப்போன்னு சரின்னு பில்டரை தொட்டு பார்த்துட்டு அது பேஸை மாற்றிப்போம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, சரி ஓகே இவனை மறுபடி கிங்குக்கு அனுப்பி விட்ருவோம். இனிமேல் வந்து மேலே சிசி லூட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 30 lakhs செகண்ட் இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவனுக்கு என்ன பிளான் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம் பெட் ஹவுஸில். ஆனால் அதில் வந்து எதுவும் வேலை தேவையில்லைன்ட்டு கிங்கே அடுத்து லெவல் 33க்காக பீரியட் தட்டி விட்டாச்சு கைஸ். அடுத்து பெட் ஹவுஸில் வந்து எதுவும் போடுவோமான்னு யோசித்தேன். பட் ஆனால் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டாச்சு. ஏன்னா ஒன் டேயில் நிறையா வருது, பில்டர்லாம் ஃப்ரீ ஆகுது. சரி ஓகே கைஸ், அடுத்த பில்டர் ஃப்ரீ ஆகிறப்போ நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். சரி ஓகே நண்பர்களே, ஒரு பில்டர் ஃப்ரீ ஆயிடுச்சு. இன்ஃபரண்ட் டவர் கட்டி முடிச்சுட்டு அவனுக்கு என்ன பிளான் பண்ண போகிறோம்னா, பேஸை மாற்றிக்கிட்டு அவனுக்கு வந்து எக்ஸ்போ தான் கைஸ். லெவல் 5லேருந்து லெவல் 6க்கு ஒரு எக்ஸ்போவை வந்து அப்கிரேட் தட்டி விட்டு அதுக்கப்புறம் லெவல் 5 லெவல் 6க்கு வந்து அது முடிய போகுது. ஒரு 11 ஜெம் தான். அந்த பில்டரை வந்து 11 ஜெம் கொடுத்து எடுத்துகிட்டு மறுபடி அந்த பில்டர் வந்து லெவல் 6லேருந்து லெவல் 7க்கு ஒரு எக்ஸ்போ அப்கிரேட் தட்டி விட்டாச்சு கைஸ். சரி ஓகே கைஸ், அடுத்து வந்து இன்னொரு பில்டர் ஃப்ரீ ஆகட்டும், அப்போது வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். சரி ஓகே கைஸ், ஒரு பில்டர் ஃப்ரீ ஆகிட்டான். கோல்டை பொறுத்தளவில் சுத்தமாக இல்லை. நல்லா சிசிலேருந்து லூட்டை கலெக்ட் பண்ணுமா, கலெக்ட் பண்ணியாச்சு. எலெக்சர் பொறுத்தளவில் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்குது. இவனுக்கு என்ன பிளான் பண்ணோம்னா, குயின் லெவல் 51க்காக அப்கிரேடை தட்டிட்டு அந்த புக்கை வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து சீசனலில் வர ஒரு புக்கு இருக்குது, அதை கலெக்ட் பண்ணணும். அதுக்காக அந்த ஒரு புக்கை வச்சு குயினை லெவல் 51. இதுக்கப்புறம் குயினை வந்து கை வைக்கிறதா கொஞ்சம் ஐடியா இல்லை. இப்போ அப்புறம் இந்த புக்கை வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மந்த்து முடிக்கிறப்போ அப்போ வந்து இந்த புக்கை யூஸ் பண்ணிப்போம். அப்படியே சீசனில் ஒரு லுக்கை விட்டுட்டு அடுத்து ஒரு பில்டரோட ஃப்ரீ ஆகிட்டான்ல, அவனுக்கு வந்து டார்க் ஹில்ஸ் ஸ்டோரேஜை போட்டுட்டு அடுத்த பில்டர் ஃப்ரீ ஆகிறப்போ நான் அவனை வந்து சந்திக்கிறேன். சரி ஓகே கைஸ், 2 பில்டர் ஃப்ரீ ஆகிட்டானவோ. இப்போ வந்து இவனாளுக்கு வந்து வேலை கொடுக்கணும்ல. அப்படி பார்க்கக்குள்ள கிங்கை வந்து லெவல் 33 வந்திருக்கான். அவனை லெவல் 34க்கும் அப்புறம் வார்டன் லெவல் 17லேருந்து லெவல் 18க்காக அப்டேட் தட்டி விட்டாச்சு. இனிமேல் 2 ஹீரோஸாக நம்ம வந்து அப்கிரேட் பண்ண வேண்டியதாங்க கைஸ் அட் அ டைமில். அதுக்கப்புறம் ஒரு லெபார்ட்ரி வேறு ஃப்ரீ ஆகிடுச்சு. லெபார்ட்ரியில் வந்து என்ன போடலான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரே யோசனையாக இருந்துச்சு. சரி பெக்கா கண்ணில் பட்டுச்சு. பெக்காவே லெவல் 6 லெவல் 7 போட்டுடலாமா, ஏன்னா சீஜ் பேரக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுலேருந்து வர பெக்காவோட லெவல்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸடாக வரும் அப்படின்னு அவனை மைண்டில் வச்சுட்டு மிச்சம்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே வேறு எதுவும் போகலாமா, சரி வேணாம் பெக்காவே போட்டுடலான்னு பெக்காவே அப்கிரேடு தட்டி விட்டாச்சு கைஸ். தட்டி விட்டுட்டு அடுத்தது பில்ட்ரு இல்லைனா லேபு ஃப்ரீயாக வரப்போ நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் கைஸ். சரி ஓகே கைஸ், ஒரு பில்டர் வந்துட்டான். வார்டனை முடிச்சுட்டு ஒரே ஒரு பில்டர்னால டக்குன்னு வேலை கொடுத்துட்டு கிளம்பிட வேண்டியதான். என்ன பண்ண போகிறோம்னா, மறுபடி வார்டன்லேருந்து வந்த பில்டரை வார்டனுக்கு அனுப்ப போகிறோம். பிகாஸ் எலிக்சர் 2 கோல்டு எல்லாமே ஃபுல் பண்ணி வச்சுருக்கேன். சரி ஓகே கைஸ், அதை கொடுத்தாச்சு. அடுத்து இன்னொரு பில்டர் ஃப்ரீ ஆகட்டும். சரி ஓகே நம்பர்களே, ஒரு பில்டர் வந்துவிட்டான். எக்ஸ்போ முடிச்சுட்டு அவனுக்கு என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் எக்ஸ்போ தான். ஏன்னா கோல்டெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். மேக்ஸிமம் எவ்வளோ ஃபில் பண்ண முடியுமோ அப்படின்ட்டு. எக்ஸ்போ தட்டலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் வந்து ராயல் சாம்பியனை போட்டு விட்ருவோம். 3 பில்டர் வந்து இனிமேலுக்கு ஹீரோஸ்க்கு கைஸ். சரி ஓகே கைஸ், அடுத்த பில்டர் ஃப்ரீ ஆகட்டும், அப்போ வந்து சந்திக்கிறேன். நண்பர்களே, பெட் ஹவுஸ் வந்து ரொம்ப நாளாக ஃப்ரீயாக கிடக்கு. அதில் ஏதாச்சும் அப்கிரேட் தட்டுவோன்ட்டு யூனிக்கான அப்கிரேட் போட்டு போயிடலான்னு வந்தேன் கைஸ். அப்கிரேட் போட்டாச்சு. அப்புறம் பில்டர் ஃப்ரீ ஆகட்டும். நண்பர்களே, 3 பில்டர் ஃப்ரீ ஆகிட்டு அனுப்புவோம். எக்ஸ்போ, கிங்கு, வார்டனு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எக்ஸ்போவிலேருந்து வந்தவொன்னே எக்ஸ்போவுக்கே அனுப்ப வேண்டியதான். இன்னொரு எக்ஸ்போவுக்கு லெவல் 7. அடுத்து வந்து கிங்லேருந்து வந்தவனை கிங்குக்கும், வார்டன்லேருந்து வந்தவனை வார்டனுக்கும் அனுப்ப போகிறோம். ட்ரெஷர்லேயும் ஓரளவுக்கு லூட் இருக்குது, அதை இப்போ கலெக்ட் பண்ண வேணாம்.
ஹீரோவில் போய்ட்டு கிங்குலேருந்து வந்தவனை கிங்க்கு அனுப்புகிறோம், வார்டன்லேருந்து வந்தவனை வார்டனுக்கு அனுப்பிட வேண்டியதான். சரி ஓகே கைஸ், அடுத்தது வந்து பில்டர்லாம் லேபு ஃப்ரீ ஆகட்டும், அப்போ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி அடுத்த ராயல் சாம்பியன் 1 மணி நேரத்தில் வரான், அப்போ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். சரி ஓகே கைஸ், ராயல் சாம்பியன் வந்து 1 ஹவரில் வந்துட்டான். இப்போது இவனுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, திருப்பி ராயல் சாம்பியன் அவனே மறுபடி அப்கிரேட் தட்டி வைப்போம். 35,000 டார்க் ரிசர் தான். சரின்ட்டு ராயல் சாம்பியனே அப்கிரேடை தட்டி விட்டாச்சு கைஸ். அப்கிரேட் பண்ணி விட்டாச்சு. சரி ஓகே கைஸ், இந்த ராயல் சாம்பியன் அப்கிரேட் பண்ணுறதோட இன்றைக்கான இந்த ரெஸ்ட் மேக்ஸ் சீரீஸான எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் கைஸ். நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்து அப்கமிங் அப்கிரேட்ஸில் வந்து நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து கவர் பண்ணுறேன் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்ஸை வந்து தனியாக ஒரு வாரம் வந்து வால்ஸை மேக்ஸ் பண்ணுறத வந்து அது ஒரு தனி சீரீஸ் மாதிரி போடலாமா என்னன்றதை கமெண்ட்டில் லீவ் பண்ணி விடுங்க கைஸ். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக பார்த்துருக்கீங்கன்னா சிஓசி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னை மேலும் கான்டாக்ட் பண்ணிச்சா இன்ஸ்டா லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். பாய்.